கடகம் ராசி ஏப்ரல் 2025. கடகம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேர் கமெண்ட் ஷேர் பண்ணீங்க. அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுது. எனக்கு இந்த கஷ்டம்லாம் தொலைகிற மாதிரி இருக்கு. ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோம். சனி பயிற்சி தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் போல ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. வி ஹோப் ஸோ இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கும். ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்டு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் காத்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட். நான் திரும்பவும் சொல்கிறேன், கடகம் ஆக்சுவலாக நல்ல நேரம் தான். கஷ்டமான போராட்டமான ரொம்ப எதிர்நிலையான நேரத்துலேருந்து சனி விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்ப்பு நிலை, எதிர்த்த நிலை, சோதனை எல்லாத்தையும் விலகிட்டார். ஏப்ரலில் உங்களுக்கு சனி 8ல் இல்லை. சனி 8th ஹவுஸில் ஏப்ரல் மாதத்தில் கிடையாது. தெருக்கடித பஞ்சாங்க முறைப்படி சனி விலகினது உறுதி. வீடியோட எண்ணிலையும் நான் அதை பற்றி கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஸோ கடகம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், சனி, ஈவன் ராகு 5 கிரகம் ஒன்றா தான் இருக்கு. சந்திரன் பயணிக்கக்கூடிய கோள் 2.25 நாள் ஒரு வாட்டி அந்த ஒரு ராசியாக கடந்து வந்துருவார். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன், செவ்வாய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே நீச்சம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக இந்த மார்ஸ் கொஞ்சம் 12th ஹவுஸில் கடகத்துக்கு அன்ஃபேவராக இருந்தது. மெயினாக அந்த ப்ரொஃபஷன், ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை, நிறைய பேருக்கு வேலை, வாழ்க்கை, தொழில், பொருளாதாரம் இதில் தான் நிறைய சிக்கல்கள் அனுபவிச்சாங்க. ஹெல்த் கொஞ்சம் ஒரு சிலருக்கு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அந்த மாற்றத்தை ஏற்பட்ட நேரம் நெருங்கிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்குலேஷன் நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. கடகத்திலே செவ்வாய் இருப்பார். இப்போ கடகத்திலே செவ்வாய் இருக்கிறது அட்வான்டேஜ்னு கேட்டால் வெரி 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 ஃபேவரபிள். ஏன்னா லார்ட் ஆஃப் 10 and 5 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் பொசிஷன் எடுத்துருவார். இது ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் கடகத்துக்கு. அதே மாதிரி சந்திரன் எப்படியும் ஒரு 10லேருந்து 12 நாட்கள் இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்படியே ஒரு உலா வருவார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அடுத்தது என்னன்னா, குரு 11th ஹவுஸில் பொசிஷனில் இருப்பார். அதுவும் பரிவர்த்தனையோட இருப்பார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையோட இருப்பார். சுக்கிரன் லார்ட் ஆஃப் 11, செவ்வாய் லார்ட் ஆஃப் 10. இந்த பக்கம் நம்ம பார்க்கறது குரு. அவர் உங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோக கிரகமா, 9 கூடியனாவும் 6 கூடியனாவும் ஒரு யோக கிரகமா ஒரு வலுவான இடத்துல பரிவர்த்தனை செய்து இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்கிறத பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் 9, 10, 11 எல்லாம் பொசிஷன் எடுத்துருச்சுன்னா அதுதான் யோகமான ஒரு ஜாதகமாக எடுத்துப்போம். ஏப்ரல் 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு சாதகமான அலைகள் அப்படியே வீசக்கூடிய நேரம். பர்டிகுலராக ஒரு வேலையை மாற்றணும் உறுதியாக நினைக்கிறீங்களா, உறுதியாக ட்ரை பண்ணுறீங்களா, டெஃபினட்டாக நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா, அது நடக்கக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா, அந்த நேரத்துடைய சிக்னல் கிடைக்கும். உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். இது வரைக்கும் கண்ணீர்லேயே நீங்கள் நினைஞ்சிருந்தீங்கன்னா இனிமேல் அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க உதவியும் நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் தான் கடகம். ஸோ கடகம் ஒரு மாதிரி சிக்கி தவிச்சு ஒரு மாதிரி கஷ்டத்தையே போர்வையாக போத்தி படுத்திருந்து நீங்கள் வாழ்க்கையில் வேதனையோடு வாழ்ந்துருந்தீங்கன்னா இனிமேல் அதெல்லாம் நகர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய பொசிஷனில் உள்ளவங்களுக்கு இல்லை பெரிய பெரிய மனிதர்களுக்கு கூட பர்சனல் லைஃப்பில் செம்ம அடி இந்த கடகத்துக்கு கடந்த காலத்தில். சனி இந்த 7-8 ஸ்தானங்களில் போகும்போது அந்த ஃபேமிலி, கணவன் மணி உறவு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், நண்பர்கள், எதிர்பார்க்காத துரோகம் இதெல்லாம் சந்தித்த காலம்தான். இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு ஏற்படும். உங்கள் புத்தி நல்லா வேலை செய்யும். நீங்கள் எப்படி நம்பணும், யாரை நம்பணும், எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோட நீங்கள் வெளியே வர போறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ கடகம், இந்த காலகட்டம் இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய பலம்.